தென்னாடுடைய சிவனே போற்றி. தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவையை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்று 10வது பாடல். திருப்பாவை ஆண்டாள் அருளியது. நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றமும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள், நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அதாவது இந்த பாவை நோன்பு இருக்கிறாங்க இல்லையா, அப்போ இந்த பெண் மட்டும் இந்த பாவை நோன்புடைய பலனை அனுபவித்ததால் ஸ்வர்க்கம் புகுந்தாலோ அப்படின்னு வெளியிருக்க பெண்கள்லாம் அவர்களுக்குள்ள பேசிக்கொள்கிறார்கள். இத்தனை நாள் மேற்கொண்ட நோன்பின் பயனாக அவள் கனவிலே ஸ்வர்க்கம் போகின்றாள் அப்படின்னு பேசிக்கொள்கிறார்கள். அப்போ அதுல ஒரு தோழி என்ன சொல்றா அப்படின்னா, இவளை கற்பனையில் கிருஷ்ணானுபவத்தை மேற்கொள்வது தவறு, உண்மையாகவே இவள் எழுந்து நாராயணனை பாடி தொழுது அவனுடைய அருளை பெற வேண்டும், கிருஷ்ண அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்னு அந்த தோழி அந்த பெண்ணை எழுப்பி பார்க்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார்கள், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் அப்படின்னா வீட்டு கதவை தான் திறக்க மாட்டேன்ற, வாயை திறந்தாவது பேசு, எங்களுக்கு மறுமொழி கூறு அப்படின்னு அந்த தோழி சொல்றார். அடுத்து நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் அப்படின்னா, நாற்ற துழாய்முடி அப்படின்னா துளசியை இங்கு குறிப்பிடுறாங்க. துளசியை தன் திருமுடியில் அணிந்திருக்கக்கூடிய அந்த நாராயணனை நாம போற்றி பாட வேண்டும். அப்படி பாடினா என்ன கிடைக்கும், பறை தரும் புண்ணிய நாள். நமக்கு அந்த படியை அளப்பான இல்லையா நாராயணன், அப்படிப்பட்ட நாராயணன் ராமாவதாரத்தில் என்ன செய்தானாம், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ராமாவதாரத்துல ராமர் கும்பகர்ணனை வீழ்த்துறாரு இல்லையா, அப்போ அந்த தோற்று போறவர்கள் கிட்ட இருந்து வெற்றி பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிறத எடுத்துக்குவாங்க இல்லையா. அப்படி ராம அவதாரத்துல கும்பகர்ணனை வீழ்த்தி அந்த உறக்கத்தை தான் உனக்கு பரிசா தந்தாங்களா என்ன, நீ இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நீ மிகவும் ஆற்றலுடையவள், இந்த பஜனையை நீ மிக அழகாக எடுத்து செல்பவள், அந்த திறமை இருக்கு, அருங்கலமே கதவை திறந்து எங்களுடன் சேர்ந்து கிருஷ்ண அனுபவத்தை அனுபவிக்கவா அப்படின்னு இந்த தோழியர்கள் எல்லாம் அழைப்பதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது. திருச்சிற்றம்பலம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணுன் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரந்தன் கோயிற் பினாப்பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள், பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், அதாவது பாதாளம் 7 பாதாளங்கள் இருக்கிறதாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அதல விதல சுதல தராதல ரசாதல மகாதல பாதாளம் இன்னும் 7 பாதாளங்கள் இருக்கின்றதாம். அந்த 7 பாதாளங்களுக்கும் கீழே உள்ளதான் சிவபெருமானுடைய திருவடி, அதற்கும் கீழே போய்கொண்டே இருக்கிறதாம். அடுத்து என்ன சொல்றாங்க, போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே, அதாவது அவருடைய திருமுடி இருக்கிறது இல்லையா, அது எல்லா பொருள்களுக்கும் முடிவாக இருக்கின்றது. இப்போ கிரிக்கெட்டில் அந்த பிளே கிரவுண்ட்லலாம் ஒரு பவுண்டரி வைப்பாங்க இல்லையா, எதுக்குமே ஒரு பவுண்டரி இருக்கும் இல்லையா, அது போல சிவபெருமானுக்கு பவுண்டரியே கிடையாது. நம்முடைய எல்லா ஜீவன்களுக்கும் சிவபெருமானுடைய திருமுடியும் திருவடியும் தான் பவுண்டரியாக விளங்குகிறதா அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த பாடல்ல சொல்றார். அவருடைய கால் எங்க போய்கொண்டிருக்கிறதா, 7 பாதாளங்களையும் தாண்டி போய்கொண்டிருக்கிறது. அவருடைய திருமுடியானது எல்லா பொருள்களுக்கும் முடிவாம், எல்லா பொருள்களுக்கும் ஒரு லிமிட்டாக இருக்கிறதா. எல்லாவற்றிற்குமே சிவபெருமானுடைய திருவடியும் திருமுடியும் தான் பவுண்டரியாக விளங்குகிறது, அதாவது ஒரு அளவுகோலாக விளங்குகிறது. எந்த ஒரு விஷயம் போன பாட்டுல பார்த்தோம் இல்லையா, அது அல்டிமேட் அப்படின்ட்டு. அப்போ அதை தாண்டி அதை மீறின ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு இதுல மாணிக்கவாசகர் குறிப்பிடுறார். அடுத்து, பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும். பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் அப்படின்னா சிவபெருமானுக்கு
என்ன சொல்வது, அன்பே சிவம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ எங்க அன்பு இருக்கிறதோ அங்க சிவம் இருக்கும். ஆனா சிவபெருமானுக்கு உருவம் அப்படின்றதே கிடையாது. எல்லா உருவத்திற்குள்ளும் இருக்கிறார், உருவமற்றவராகவும் இருக்கிறார். அப்போ நமக்கு எப்படி அவரை புரிஞ்சுக்க முடியும்? உருவம் இருந்தா தானே புரிஞ்சுக்க முடியும். அப்ப எப்போ அவர் சக்தி கூட சேர்கிறாரோ அப்போது அவர் உருவம் பெறுகிறார். அம்பாளை கொண்டுதான், அம்பாள் கூட இருக்கும் பொழுதுதான் அவர் உருவம் கொள்கிறார். அப்பதான் நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப அன்புக்கு எங்கேயாவது நம்ம ஒரு உருவம் கொடுக்க முடியுமா? அன்பு, கருணை இது போன்றவற்றிற்கு நம்ம ஒரு உருவம் கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. அப்போ அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தால் எப்படி இருக்குமா? சிவபெருமானை போல இருக்குமா? அது எப்ப தெரியும் நம்ம கண்களுக்கு அப்படின்னா, எப்போ சிவபெருமான் அந்த சக்தியோட இணைகிறாரோ அப்பதான் நமக்கு தெரியும். அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருகிறார் இல்லையா? உமையொரு பாகனாக. அப்போதுதான் நம்ம கண்களுக்கு அவர் தென்படுகிறார். அப்போதுதான் நம்ம அந்த உருவத்தை நம்மால் கண்களால் பார்க்க முடியும். அததான் இதுல சொல்றாங்க. அடுத்து, வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் அப்படின்னா, போன பாட்டுல பார்த்தா போல பழசுக்கெல்லாம் பழசு, புதுசுக்கெல்லாம் புதுசாக விளங்குபவர் சிவபெருமான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த பாட்டுல என்ன சொல்றாரு பாருங்க. எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ ஞானம் இருந்தாலும் அவரை உணர முடியாதான். ஆனா எங்க ஒரு உண்மையான தொண்டன் இருக்கின்றானோ அவருக்கு எளியவனாய் காட்சி தருவார், சுலபமாக காட்சி தருவார். எங்க எளிமை இருக்கின்றதோ, எங்க ஒரு உண்மை தூய்மை இருக்கின்றதோ அங்க சிவபெருமான் தானே ஆட்கொள்வான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது போல நன்கு கற்று தேர்ந்து ஆணவத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு புரியாத புதிராகவும், அன்பு தூய்மை எங்கு இருக்கிறதோ அவர்களுக்கு எளிமையானவனாகவும் காட்சி தருகின்றான். புதிராகவும் இருப்பான், எளிமையானவனாகவும் இருப்பான் அப்படின்னு இதுல மாணிக்கவாசகர் குறிப்பிடுறார். அடுத்து, கோதில் குலத்தரந்தன் கோயிற்பினா பிள்ளைகள். இங்க இந்த கோயில்ல இவங்க குளிச்சுட்டு கோயிலுக்குள்ள வராங்க இல்லையா? அப்ப அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்றாங்க? கோயிலை சுத்தம் பண்ணி பூக்களை பறித்து கொண்டு வைக்கிறது, விளக்கை ஏற்றுவது, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பெண்கள் கிட்ட இந்த வரக்கூடிய தோழிகள் பேசிக்கொள்வதாக இந்த பாடல்ல அமைஞ்சிருக்கு. என்ன சொல்றாங்க? இந்த கோயில் திருப்பணிகளை செய்கிறீர்களே, நீங்கள் ரொம்பவும் மிகவும் பாக்கியசாலிகள், உங்களுக்கு மோட்சம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கோயில் திருப்பணிகளை செய்கிறாரு இல்லையா? அவங்க இந்த பெண்கள் கிட்ட கேட்குறாங்க, சிவபெருமானை வணங்குகிறோமே, அதற்கு நமக்கு என்னதான் பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் பலன் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு கேட்டா இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் சொல்லிட்டு, ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் அப்படின்னு சொல்றான் ஒரு தோழி. அப்படின்னா எந்த ஜீவனுக்குள்ளே அன்பு தூய்மை இருக்கிறதோ அந்த மனசுக்குள்ள சிவபெருமான் வாழ்கிறாராம். அப்படி பார்த்தா அப்ப எங்க சிவபெருமான் இருக்கிறார்? அவருக்கு ஏதாவது ஊர் இருக்கிறதா? எல்லா இடங்களிலும் அவர் நிறைந்திருக்கிறார். ஏதவன் பேர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருவார். ஒருத்தருக்கு கருணையா காட்சி தருவார், ஒருத்தருக்கு மகிழ்ச்சியா காட்சி தருவார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி உணர்வார்கள் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர். அடுத்து, ஆர் உற்றார் ஆர் அயலார். அவருக்கு யாரு சொந்தம் யாரு சொந்த இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்வார் இல்லையா திருமூலர்? அது போல மனத்தையே கோயிலாக கொண்டவன் யாரே? சிவபெருமான். அந்த மனங்களில் வாழ்கின்றான் இல்லையா? அப்போ அவருக்கு யார் சொந்தக்காரர் யார் சொந்தக்காரங்க இல்லை, அயலார்னா அசல் சொல்லுவாங்க இல்லையா? சொந்தமா அசலா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது போல யார் அவருக்கு தேவை யார் அவருக்கு தேவை இல்லை அப்படின்றதுலாம் எல்லா ஜீவனுக்குள்ளேயும் அவர் நித்தமாக வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னா, நம்மளுடைய மனசுல அவர் எப்போ நிறைஞ்சு கொண்டிருக்கிறார். அதை உணரக்கூடிய ஞானம் தான் நம்ம கிட்ட இல்லையா? அதனால எவர் ஒருவர் அவரை நினைத்து அவரை உணரணும் அப்படின்னு நினைச்சு முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக காட்சி தருவார் சிவபெருமான். முன்னாடி வரியில என்ன சொல்ற? உண்மையான அன்போடு தூய்மையோடு இருந்தா என்ன கிடைக்கும்? அவரும் எளிமையா காட்சி தருவார் இல்லையா? அப்போ நமக்கு எளிமையாக காட்சி தருவார். ஆருற்றார் ஆரையலார். எல்லார் ஆத்மாக்குள்ளேயும் அவர் இருக்காரே. அப்படி இருக்கும் பட்சத்துல அவருக்கு யாரு சொந்தம் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஆற்றில் இருக்கிற பஞ்சபூதங்களாக இருக்கின்றான். எதுல அவர் இல்லை அப்படின்னு சொன்னாதானே நம்மளால எதுல இருக்காருன்னு சொல்ல முடியும். அப்போ எல்லாவற்றிலும் அவர் இருந்து கொண்டே இருக்கின்றார். ஏதவனை அப்படிப்பட்ட சிவபெருமானை பாடும் பரிசை பெற்றேனே, அவனை பற்றி போற்றி பாடும் பரிசை பெற்றேனே அப்படின்னு இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் குறிப்பிடுறார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.